ஆண்டாள் திருவடிகளே சரணம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரைவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 18. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மிக அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாள். அழகான விஷயம் மட்டுமல்ல, மிகவும் நுண்மையான விஷயம். இந்த 18வது பாசுரம் 19வது பாசுரம் இரண்டையும் படிக்கும் பொழுது நம்மை நாமே பல நிலைகளுக்கு உயர்த்தி கொண்டு படிக்க வேண்டும். அப்படி மிக மிக நுண்மையான விஷயத்தை சொல்கிறாள். வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். கண்ணனுடைய திருமாளிகையின் வாசலில் காத்து கொண்டிருக்கிறாள். நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். வந்து கதவை திற அம்மா என்று கூப்பிடுகிறாள். இந்த பாசுரத்தில் காத்திருத்தலின் பொருளை சொல்கிறாள். காத்திருத்தலில் பொருள் காண்பதை சொல்கிறாள். காத்திருத்தல் என்னும் விஷயம் எல்லோரும் செய்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் காத்திருக்கிறோம். சிறு சிறு விஷயங்களுக்கும் காத்திருக்கிறோம், பெரிய விஷயங்களுக்கும் காத்திருக்கிறோம். பால் வர வேண்டும், பால்காரர் வர வேண்டும், அதற்கும் காத்திருக்கிறோம். பெரிய நல்ல செய்திகள் வர வேண்டும், அதற்கும் காத்திருக்கிறோம். ஒரு முக்கிய பிரமுகரை சந்திக்க வேண்டும், மருத்துவரை சந்திக்க வேண்டும், காத்திருக்கிறோம். நம்முடைய வீட்டில் யாரேனும் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதற்கும் காத்திருக்கிறோம். பெரிய பெரிய விஷயங்கள், கஷ்டங்கள் எப்போது தீரும் என்று காத்திருக்கிறோம். காத்திருத்தல் என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம். அது எல்லோரும் செய்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது நாம் சில விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? பால்காரர் வர வேண்டும், நமக்கு தெரியும், வந்து விடுவார். ஒரு அரை மணி நேரம் தாமதமானாலும் வந்து விடுவார் என்று நமக்கு தெரியும். ஒரு பிரமுகரை பார்க்க சென்றிருக்கும், ஒரு முக்கியமான நபரை பார்க்க சென்றிருக்கிறோம், மருத்துவரை பார்க்க சென்றிருக்கிறோம் என்றால் அந்த கியூ வரிசையில் அமர்ந்திருப்போம். நமக்கு தெரியும், நமக்கு முன்னால் இருப்பவருடைய முறை வந்தவுடன் நம்முடைய முறையும் வந்துவிடும். அதனால் அந்த முறை வந்தவுடன் நாம் அவரை பார்க்க சென்று விடலாம். கடையில் கியூ வரிசையில் நிற்கிறோம், தெரியும் நம்முடைய முறை எப்பொழுது வரும் என்று தெரிந்துவிடும். நாம் எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு விஷயம், நாம் எல்லோரும் காத்திருக்கும் இடம் என்பது கோவிலில் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மிக முக்கியமான கோவில்களுக்கு சென்றோம் என்றால் அநேகமாக மிக மிகுதியான நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை நாம் எல்லோருமே அனுபவித்திருப்போம். ஆனால் இந்த காத்திருத்தலின் போது பார்த்தோம் என்றால் சிலர் வெறுமனே உட்கார்ந்திருப்பார்கள், சிலர் தன்னை நொந்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள், சிலர் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இங்கு வந்தாலே இப்படித்தான் ஆகிவிடுகிறது, நெடுநேரம் உட்கார வைக்கிறார்கள், எத்தனை நேரம்தான் காத்து கொண்டிருப்பது என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களையும் நாம் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள்? ஸ்லோகம் சொல்வார்கள். ஸ்லோகம் சொல்பவர்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லி தங்களுடைய நேரத்தை அழகாக ஆக்குகிறார்கள், உண்மைதான். சிலர் என்ன செய்வார்கள்? பஜனை பாட ஆரம்பிப்பார்கள், பாட ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி பஜனை செய்பவர்கள் தாங்கள் மட்டும் பாடுவதில்லை, தாங்கள் மட்டும் பஜனை செய்வதில்லை, இன்னும் பல பேரை தன்னோடு சேர்த்து கொண்டு விடுவார்கள். இவர்கள் பாடுவதை பார்த்து அவர்களும் வந்து இவர்களோடு சேர்ந்து கொண்டு விடுவார்கள். அந்த இடமே கோலாகலமாகிவிடும். அந்த காத்திருக்கும் இடத்தையே அவர்கள் ஒரு பஜனை இடமாக மாற்றி விடுவார்கள். அந்த காத்திருத்தலில் ஒரு அழகான பொருளை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த இடமே கோலாகலமாகிவிடும். காத்திருத்தலின் வலியே தெரியாதவாறு, காத்திருத்தலின் நேரமே தெரியாதவாறு அந்த நேரத்தை அவர்கள் மிக அழகாக மாற்றி விடுவார்கள். இதெல்லாம் ஒரு விதமான காத்திருத்தல். எதற்காக காத்திருக்கிறோம் என்று தெரியும், நம்முடைய முறை எப்பொழுது வரும் என்றும் நமக்கு தெரியும். கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறோம், வேலைக்கு விண்ணப்பிக்கிறோம் என்று சொன்னேன் இல்லையா? அது எப்படி கிடைக்கும் என்று தெரியாது. அந்த காத்திருத்தலின் முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. நாம் விரும்பிய கல்லூரியில் கிடைக்குமா? தெரியாது. நாம் வேண்டும் என்ற படிப்பு கிடைக்குமா? தெரியாது. நமக்கு வேண்டும் என்ற நிறுவனத்தில் வேலை கிடைக்குமா? தெரியாது. நாம் ஆசைப்படுகிற அந்த துறை கிடைக்குமா? தெரியாது. தெரியாமல் காத்திருக்கிறோம். எப்படி அமைந்ததோ அப்படித்தான். அடுத்த கட்டம், உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை பரிசோதனைக்காக ரத்தம் கொடுத்துள்ளோம், அல்லது வேறு ஏதோ ஒரு பரிசோதனை நடந்திருக்கிறது. மருத்துவர் கூறியிருக்கிறார், இந்த ரிசல்ட் வந்தால்தான் தெரியும் என்று. எப்பேற்பட்ட காத்திருத்தல்! எப்படி காத்திருக்க முடியும்? எப்படிப்பட்ட சோதனையான ஒரு காத்திருத்தல்! அந்த சோதனை முடிவு வரும் வரை உயிர் போய்விட்டு வந்துவிடும். அது மாதிரியான காத்திருத்தல்களும் இருக்கின்றன.
அப்படி காத்திருந்து அந்த சோதனையின் முடிவு வந்துவிட்டது. நல்லபடியாக வந்துவிட்டால் நல்லதுதான், வேறு விதமாக வந்துவிட்டால் சிறிது கஷ்டம்தான். பொறுத்திருங்கள், உடம்பு நல்லதாக ஆகும், உங்கள் உடல்நிலை தேரும், பார்க்கலாம் என்று மருத்துவர் சொல்லிவிடுவார். காத்திருந்து 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 எப்பொழுது உடல்நிலை தேரும்? எப்பேற்பட்ட காத்திருத்தல்! எத்தனை சோதனையான காலம்! இவை எல்லாம் காத்திருத்தல் தான். ஆனால் முடிவு என்ன என்று தெரியும், யாரை பார்க்க போகிறோம் என்று தெரியும், எப்பொழுது நம் முறை வரும் என்று தெரியும் என்று காத்திருத்தல் வேறு. அதிலேயே நமக்கு பொறுமை போய்விடுகிறது, சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இது போன்ற பணக்கஷ்டம், உடல்நிலை கஷ்டம், இதெல்லாம் எப்பொழுது சரியாகும் என்றே தெரியவில்லை என்னும் பொழுது காத்திருத்தல் என்பது எவ்வளவு கஷ்டம்! ஆனால் ஆண்டாள் இங்கு நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள். வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ என்று கூறுகிறாள். நாங்கள் வாசலில் காத்து கிடக்கிறோம், ஆனால் மகிழ்ச்சியுடன் காத்து கொண்டிருக்கிறோம். நீ வந்து கதவை திறந்தால் இன்னும் மகிழ்வோம் என்று கூறுகிறாள். ஆண்டாள் நீ வந்து கதவை திறந்தால் நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்று கூறுகிறாள் அல்லவா? இது நமது காத்திருத்தலுக்கு எப்படி பொருத்தமாகும் என்று நாம் நினைக்கலாம். ஆண்டாள் தன்னுடைய நோன்பை தொடங்கியதிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், முதலில் தான் நோன்பை எப்படி செய்ய போகிறோம் என்று சொன்னாள். நான் நோன்பு செய்ய போகிறேன், நான் நோன்பு செய்துவிட்டேன், நோன்பை முடித்து விட்டேன் என்று அவள் சொல்லவில்லை. 6வது பாசுரத்திலிருந்து தோழிகளை எழுப்புகிறாள். ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாள் என்று நாம் பார்த்தோம். சில பேரின் காதில் விழவே இல்லை, சில பேர் மாற்றமே தரவில்லை, சில பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் முகத்தில் ஒரு பாவனை கூட காட்டவில்லை, சில பேர் வாய்த்துடுக்காக பேசுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போய் காத்திருக்கிறாள். காத்திருந்தாள் இல்லையா? ஒவ்வொருவரையாக எழுப்புகிறாள். எத்தனை நேரம் எடுத்திருக்கும்! இவர்கள் எல்லோரும் நேரம் எடுக்கிறார்கள், நான் இவர்களுக்காக காத்திருக்க முடியாது, நான் செல்கிறேன் என்று அவள் செல்லவில்லை. என்னால் இவர்களோடு மன்றாட முடியாது, நான் தனியாக நோன்பை செய்கிறேன் என்று அவள் சொல்லவில்லை. எத்தனை காத்திருத்தல்கள், எத்தனை விதமான தோழிகள்! ஒவ்வொருவர் வீட்டு வாசலிலும் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்று என்று கூறுகிறாள். தலையின் மேல் பனி பெய்கிறது. அந்த சிரமத்தை பொருட்படுத்தாது நின்றாள் இல்லையா? காத்திருந்தாள். சரி, அத்தனை தோழிகளையும் இப்பொழுது ஒன்றாக கூட்டியாகிவிட்டது. நேர கண்ணபெருமானை பார்க்க செல்லலாமா? முடியவில்லை. அங்கே சென்று வாயிற்காப்பாளனிடம் அனுமதி கேட்கிறாள். அவர் எத்தனையோ கேள்விகள் கேட்கிறாள். அங்கே காத்திருத்தல். தயவு செய்து கதவை திறங்கள் என்று அங்கே விண்ணப்பிக்கிறாள். அங்கேயும் காத்திருந்து அடுத்த பாசுரத்தில் நந்தகோபனை எழுப்பி, யசோதையை எழுப்பி, பலதேவனை எழுப்பி அங்கேயும் காத்திருக்கிறாள். இப்பொழுது கண்ணபெருமானின் திருமாளிகைக்கு வந்த பிறகும் நப்பின்னை எழுந்து வருவதற்காக காத்திருக்கிறாள். அப்பொழுது ஆண்டாளும் தானே காத்திருக்கிறாள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இது ரொம்ப நுண்மையான விஷயம் என்று. காத்திருத்தலின் போது பொருள் காண்பது மிகவும் கடினமான விஷயம். ஆண்டாள் எதற்காக ஆசைப்படுகிறாள்? கண்ணனுக்காக ஆசைப்படுகிறாள் இல்லையா? உள்ளே கண்ணன் இருக்கிறான், கண்ணனோடு தான் நப்பின்னையும் இருக்கிறாள். இதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மிக மிக நுண்மையான விஷயம். தான் எந்த விஷயத்தை விரும்புகிறோமோ அந்த விஷயத்தை ஏற்கனவே அடைந்த ஒருவரிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்த்தோம் இல்லையா, உடல்நிலை எப்பொழுது சரியாகும், நாம் நினைத்த கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்குமா, நாம் நினைத்த இடத்தில் நமக்கு வேலை கிடைக்குமா என்னும் பொழுது அந்த காத்திருத்தலின் போது நமக்கு மனது எவ்வளவு வருத்தப்படும், நமது மனம் எவ்வளவு இறுகிவிடும். தான் விரும்பியது போல ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்தவரிடம் பார்த்தால் நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும். தான் விரும்பிய வேலையை பார்க்கும் ஒருவரை பார்த்தால் நமக்கு வெறுப்பு ஏற்படும். நன்றாக வாழ்பவர்களிடம் நமக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நன்றாக தெம்பாக இருப்பவர்களை பார்த்தால் நமக்கு ஒரு அலுப்பு ஏற்படும், நம்மை அறியாமல் ஏற்படும். ஆனால் இங்கு ஆண்டாள் எப்படியெல்லாம் நப்பின்னையை கூப்பிடுகிறாள். கந்தம் கமழும் குழலி என்று கூப்பிடுகிறாள், செந்தாமரை கையால் என்று சொல்கிறாள், சீரார் வளையொலிப்ப என்று சொல்கிறாள். காத்திருத்தலின் பொருள் தெரியாதவரால் அப்படி சொல்ல முடியுமா? காத்திருத்தலில் இன்புறாதவரால் அப்படி சொல்ல முடியுமா? நான் காத்திருக்கிறேன், எனக்கு இதில் மகிழ்ச்சி இருக்கிறது, நீ வாமா என்று சொல்பவளிடம் எத்தனை ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அந்த காத்திருத்தலில் எவ்வளவு பொருள் காண்கிறாள் அவள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்பொழுது நாம் காத்திருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறாள். நீ காத்திருக்கும் விஷயம் ஏற்கனவே ஒருவருக்கு கிடைத்திருக்கலாம், ஆனால் நீ அலுப்பு கொள்ளக்கூடாது, நீ உன்னையே நொந்து கொள்ளக்கூடாது, நீ வாழ்க்கையில் ஒரு பற்றை இழந்து விடக்கூடாது. ஆண்டாள் இங்கு சொல்லித் தருகிறாள் இல்லையா, வந்து திறவாய் மகிழ்ந்தேலும் என்று. நீ எப்பொழுது அந்த கதவை திறப்பாயோ இன்னும் மகிழ்வோம் என்று சொல்லித் தருகிறாள் இல்லையா. காத்திருக்கிறோம், கஷ்டமாக இருக்கிறது,
மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, சோதனை காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த கஷ்டம் தீரும் அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சி கொள்வோம் என்று அந்த காத்திருத்தலில் ஒரு பொருள் காண்பதை அவள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறாள். கஷ்டம்தான், ஆனால் நாம் இதை பின்பற்றித்தான் பார்க்க வேண்டும். இப்பொழுது நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த கதவு திறக்கிறதல்லவா, நம்முடைய டெஸ்டினேஷன், நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த டெஸ்டினேஷன், கதவு திறக்கும் அந்த நேரத்தில் தான் எனக்கு மகிழ்ச்சி, கதவு திறந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்று நம்மில் பல பேர் நினைக்கிறோம். உண்மையில் அப்படி இல்லை. காத்திருத்தலின் போதும் நாம் வாழ்கிறோம். காத்திருத்தலின் போதும் நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. காத்திருத்தலின் போது என்னால் மகிழ்ச்சியுறவே முடியாது, காத்திருத்தலின் போது நாம் அப்படியே என்னை இறுக பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன் என்று சொன்னால் நஷ்டம் யாருக்கு? காத்திருக்கும் பொழுதே மகிழ்ந்திருந்தால், காத்திருக்கும் போதே உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்று எத்தனை விஷயங்களை சொல்கிறாள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவுகிறது, அவளால் ரசிக்க முடிகிறது. நந்தகோபாலனின் பெருமையை சொல்ல முடிகிறது. காத்திருக்கும் பொழுது அவளால் எல்லாவற்றையும் ரசிக்க முடிகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நாமும் ரசிக்கலாமே. கதவு திறந்தால்தான் சந்தோஷப்படுவேன், எனக்கு எது வேண்டுமோ என்னுடைய டெஸ்டினேஷன், அதை நான் எப்பொழுது அடைகிறேனோ அப்பொழுதுதான் சந்தோஷப்படுவேன் என்று நாம் வீம்பாக உட்கார்ந்து கொண்டிருப்பதால் என்ன பயன்? நாம் காத்திருக்கும் போதும் மகிழ்ச்சி வர வேண்டும், காத்திருக்கும் போதும் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும், காத்திருக்கும் பொழுது இன்புற்று இருக்க வேண்டும், காத்திருத்தலின் போது ஒரு பொருளை காண வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் இங்கு நமக்கு மிக மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லும் விஷயம், வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நம்முடைய கஷ்டங்கள் தீரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும், அந்த காத்திருத்தலில் பொருள் காண வேண்டும், அந்த காத்திருத்தலின் போது மனமகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு மிக அழகாக காண்பிக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.